அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாய்ஸ் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க வாய்ஸ் கிளியரா இருந்ததுனாக்கா, சாட் பாக்ஸ்ல வந்து ஒரு மெசேஜ் போட்டுருங்க. கிளாஸ்ல ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணட்டும். நம்மளுடைய நேரம் துவங்கிடுச்சு. ஓகே, நன்றிங்க. இப்போ இன்னைக்கு நம்ம போகக்கூடிய வகுப்பு வந்து எண்கணித வகுப்பை பத்தி பார்க்க போறோம். ஆங்கிலத்துல நியூமராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய வகுப்பு தான் இன்றைய இதுல வந்து நம்ம எடுக்க போறோம். சரிங்க, இந்த இறை வணக்கத்தை துவங்கிட்டு நம்ம வகுப்பை துவங்கும் போது இதுல எந்த தடையும் இல்லாம நம்மளால வந்து வெற்றிகரமா இந்த வகுப்பும் கத்துக்க முடியும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் வந்து நல்ல இந்த துறையில வந்து மேலும் மேலும் வெற்றி அடைவதற்கும் இறைவனும் பிரபஞ்சமும் உறுதுணையாக இருக்கும். அதனால ஓரிரு நிமிடங்கள் வந்து இறை வணக்கத்தை நம்ம செஞ்சிருவோம். முதல்ல நம்மளுடைய தாய் தந்தை வணங்கிடுங்க. உங்களுடைய தாய் தந்தை தான் முதல் தெய்வம். தாய் தந்தை, குல தெய்வம், இஷ்ட தெய்வம். இவங்களை ஆத்மார்த்தமா வணங்கிட்டு அதன் பிறகு வந்து நீங்க வந்து வகுப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த வகுப்பு எல்லாருக்கும் நல்ல பயனுள்ளதா அமையட்டும். உங்களுக்கு தேவையானதையும் அடியேன் சொல்வதற்கு இறைவனுக்கும் உங்களுக்கும் என்னுடைய குலதெய்வத்திற்கும் எனக்கு இந்த கலையை கற்றுத்தந்த என்னுடைய குருமார்களுக்கும் இந்த கலையை உருவாக்கின சித்தர் பெருமாக்களுக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க. நிறைய முறையில பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா எண்கணிதம் வந்து சில முக்கியமான விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க போறோம். இதுல கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாகவும் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சதும் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுடைய அவங்களுக்கு தெரிந்ததும் மேலும் பல முகநூல்களிலிருந்தும் தெரிஞ்சதும் மேலும் வந்து பல புத்தகங்கள் மூலமா தெரிஞ்சதும் உங்களுக்கு வந்து என்னுடைய அனுபவத்தை தான் கொடுக்க போறேன். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 8-10 வருடங்களாக வந்து எண்கணிதத்தை வந்து படிச்சிருக்கேன், சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு பெயர் வச்சு கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு கிட்டத்தட்ட எண்கணிதத்துல பேர் வச்சு கொடுத்துருப்பேன். அதனால வந்து என்னுடைய அனுபவத்தையே கொடுத்துருக்கேன். நிறைய பேர் சக்சஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து அந்த பெயர் வச்சு நல்ல திடீர்னு சேஞ்சஸும் ஆயிருக்கு லைஃப்ல. நீங்களும் வந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பெயர், உங்களுடைய நண்பர்களுடைய பெயர், உங்களுடைய தொழில் பெயர் எல்லாத்தையும் நீங்க மாத்தி அமைச்சுக்கிறதுக்கு இந்த வகுப்பு மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருக்கும். அதனால வந்து இந்த வகுப்பை நல்லபடியா அமைச்சு கொள்ள முயற்சி செய்யுங்க. சொல்லக்கூடிய விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்னை பத்தி புதுசா வந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் மேலும் வந்து நிறைய பேர் இணையவில்லை, அவங்களும் வந்து இந்த ரெக்கார்டிங் வகுப்பு பார்க்குறாங்க அப்படின்ற பட்சத்துலையும் என்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். 2012 ஜோதிடத்தை படிக்க ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் ஒரு டிப்ளமா கோர்ஸ் முடிச்சுட்டு அதன் பிறகு பிஏ ஜாயின் பண்ணேன், எம்ஏ ஜாயின் பண்ணேன். இப்போ பிஹெச்டி வந்து முடிக்க போகிறேன். கிட்டத்தட்ட ஜோதிடத்தில் வந்து படிப்பாக ஒரு 15 வருஷமாகவும் ஆசிரியராக கிட்டத்தட்ட வந்து ஒரு 2015-16 ஆசிரியர் பணி ஜோதிட ஆசிரியராக வந்து பயன்பட்டு இருக்கேன். ஏங்க ஆரம்பத்திலேயே உங்களால் வந்து 2012 ஒரு 3 வருஷத்துல ஆசிரியரா பண்ணீங்களா அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் ஆகலாம். அது இறைவனுடைய சித்தம். ஏன்னா நான் படித்த இன்ஸ்டியூட்லேயே அங்கே வந்து எனக்கு படிக்கும் போதே ஒரு ஜோதிடம் பார்க்கறதுக்கும் ஜோதிடம் வந்து சொல்லி கொடுக்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி விட்டது. அதனால அங்கேயே ஜாயின் பண்ணதுனால இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு நல்ல ஒரு இதுதான் நான் நினைப்பேன். நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிட்டாது. ஏன்னாக்கா நிறைய பேர் வந்து 5 வருஷம் படிச்சுட்டோம் அப்படியே ப்ராக்டிஸில் தான் இருந்துட்டு இருப்பாங்க. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய தேடுதலை பொறுத்து உங்களுக்கு எல்லாமே வந்து இறைவன் வந்து கொடுப்பார். அதனால முடிஞ்ச வரைக்கும் எந்த துறை எடுத்தாலும் அந்த துறையில உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும். அதே போல ஜோதிடம் படிக்கும் போது ஆரம்பத்துல ஒரு 3 வருடங்கள் அடிப்படை ஜோதிடத்தை நல்லா தெரிஞ்சுக்கும் போது ஒரே ஒரு ஆசிரியரும், ஒரு 3 வருடம் கழித்த பிறகு பல புத்தகங்களும்
பலருடைய கருத்துகளையும் ஆய்வு செய்து அதன் பிறகு நீங்க வந்து தீர்மானிக்க கத்துக்கணும். அப்பதான் உங்களால வந்து தெளிவான ஜோதிடரா ஆக முடியும். ஒவ்வொருத்தரும் ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க அப்படின்றத நீங்க ஆய்வு செய்யும் போது உங்களுக்கு வந்து அந்த புரிதல் ஏற்படும். ஏன் ஆரம்பத்துல ஒரே ஆசிரியரா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஆசிரியர் உங்களுக்கு அவர் பாணியில சொல்லி கொடுப்பாரு. உடனே வேற ஒரு ஆசிரியர்கிட்ட பயிலும் போது ஒரு முரண்பாடு ஏற்படும். படிச்சு முடிச்சு ஒரு தெளிவு ஆன பிறகுதான் உங்களுக்கு ஒரு 3 வருடம் ஒரு 5 வருட பிறகுதான் மற்ற ஆசிரியர் ஏன் அதை சொல்றாரு, இந்த ஆசிரியர் ஏன் அதை சொன்னாருன்ற ஒரு கிளியரான ஒரு விஷயத்த உங்களுக்கு பண்ண முடியும். அதனால ஜோதிடமா இருந்தாலும் சரி, ஆன்மீகமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கலைகள் கற்றாலும் சரி, கத்துக்கும் போது 3-5 வருடங்கள் வந்து ஒரு ஆசிரியரிடம் பயன்பெற்று அதை ஆய்வு மேற்கொண்ட பிறகு வேறொரு ஆசிரியரிடம் வந்து பயிற்சி மேற்கொள்வது நல்லது. அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கிட்ட பயிற்சி மேற்கொள்ளும் போது உங்களுக்கு தெளிவான ஞானம் வந்து கிடைக்கும். ஏன் காரணம்னாக்கா, அவங்க கிட்டத்தட்ட 5 வருடம் 10 வருடங்கள் மேற்கொண்ட அந்த அனுபவத்தினுடைய சாராம்சம் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. நேரடியா வந்து யாரும் வந்து இப்போ புதுசா கத்துக்கும் போதோ சில விஷயங்கள் இருக்கும் போதோ அப்போ வந்து அவங்களுடைய அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒருத்தர் 50 வருஷம் இருக்கிறாருன்னா 50 வருஷத்தினுடைய சாராம்சத்தை தான் உங்களுக்கு கொடுப்பாரு. அதனாலதான் வந்து ஒரு அனுபவம் வாய்ந்த ஆசிரியரிடம் படிப்பது எப்பவுமே நல்லது. அதுலயும் சிலர் வந்து சிறு வயதிலேயே நல்ல ஞானம் விட்டகுற தொட்டகுறையின் காரணமா இருப்பாங்க. அதனால என்னுடைய அனுபவம் குறைந்த காலம் ஒரு 15 வருட காலங்களா நான் ஜோதிட துறையில இருக்கேன். 2015-16 இருந்து ஜோதிடர் ஆசிரியரா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000க்கு மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கி ஜோதிடர்களை கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் ஜோதிடர்களையும் பர்சனலாவும் சரி இல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பப்ளிக்காவும் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல ஆன்லைன் வழியா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2000 பேர்கிட்ட வந்து ஜோதிடத்தை சொல்லி கொடுத்துருப்பேன். ஜோதிடத்துல அடியான்னு சொல்லி கொடுக்கறது பாரம்பரிய ஜோதிடம், அடிப்படை ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு இதுல இருந்து ஆரம்பிச்சு எம்ஏ பிஹெச்டி படிக்கக்கூடியவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அனுபவம் வந்து இறைவன் அடியனுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காரு. அது ஆணவம் இல்லை, இறைவனுடைய நன்றி கடன் தான் நான் சொல்றேன். ஏன்னா நான் ஜோதிடம் வந்து 2வது வகுப்பு 3வது வகுப்பு எடுக்கும் போதே அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்ச ஒரு 5-6 எம்ஏ ஸ்டூடெண்ட்டுக்கும் பிஏ ஸ்டூடெண்ட்டுக்கும் என்கிட்ட வந்து அடிப்படை ஜோதிடங்களை கத்து தெளிந்து அவங்க சொன்னதுதான். மற்ற பிரகாரம் இது கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய யூனிவர்சிட்டி நிறைய இன்ஸ்டியூட்ல இருந்து நிறைய படிச்சவங்களாம் நிறைய பேர் வந்து பயிற்சிக்கு வருவாங்க. அதனால வந்து என்னால் முடிஞ்ச ஒரு சிறு சாரத்தை தான் உங்களுக்கு கொடுக்க போறோம். அந்த சாரத்தை பிடிச்சி நீங்க இந்த எண்கணித துறையில மேலும் வளர்ந்து வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். சரிங்க, நான் உங்களுக்கு வந்து பிபிடி வழியில தான் இன்னைக்கு வகுப்பு எடுக்க போறேன். நான் பிபிடி ஓபன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு 2 விதமா பிபிடி இருக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பிடிஎஃப் வடிவில் இருக்கும். இன்னொன்று வந்து ப்ரெசன்டேஷன், அதாவது பவர் பாயிண்ட் வடிவில் கொடுத்துருக்கோம். இப்போ பிடிஎஃப் வடிவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ஃபார்மேட்ல ரெடி பண்ணி வச்சிருப்பேன். அதுலேயும் கொஞ்சம் இருக்கும். இது வந்து வகுப்பு எடுப்பதற்காக ரெடி பண்ணி வச்சிருப்பேன். இதை தவிர்த்து நிறைய கண்டென்ட் இருக்கும். அது பார்த்தோடனே ஒருத்தர் கேட்டார், ஒரு ஐயா வந்து இன்னங்க கொஞ்சமா இருக்கு, பேசிக்கா இருக்குன்றது. கட்டாயம் வந்து ஒரு அடிப்படை பேசிக் தான் உங்களுக்கு வந்து குரூப்ல இணைச்சிருக்கோம். அதே போல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, வகுப்பு வந்து முடிச்ச பிறகு வீடியோ வந்து இன்றைக்கு வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் ஆட் ஆகிடும். அப்படியே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து கடைசி நாளுக்கு தான் உங்களுக்கு கொடுப்பேன். அதுவும் வந்து அட்டண்டன்ஸ் நல்லா இருக்கணும். அதனால தயவு செய்து ரெக்கார்டிங் தான் ஆகுது, அடுத்த வகுப்புக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்தை தயவு செய்து விட்டுடுங்க. சரிங்களா? ஓகேங்க, நன்றிங்க. எண்கணிதம் அப்படின்றது இது ஜோதிடத்தினுடைய அடிப்படை சாராம்சத்தை கொண்டது. இப்ப நீங்க ஜோதிட பாரம்பரிய ஜோதிடம் தெரியாம என்னுடைய எண்கணிதத்தை தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மற்ற முறைகள் நீங்கள் எப்படி பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. என்னுடைய ஜோதிடத்தை பொறுத்தவரைக்கும் நான் பாரம்பரிய ஜோதிடத்தையும் மற்றும் பல ஜோதிடம் நம்ம தமிழ் பாரம்பரியத்துல என்ன எண்கணிதம் பார்த்தாங்களோ அல்லது மற்ற சைனீஸா இருக்கட்டும், அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
நம்மளுடைய யூதர்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கிரேக்கர்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஈப்ரூஸா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பயன்படுத்தின எண்கணிதத்தையும் நம்ம பாரம்பரியத்தோட மிக்ஸ் பண்ணி இந்தியன் கலாச்சார அடிப்படையில் தமிழகத்திலும் இந்தியாவிலும் எந்த முறைகள் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறதோ அந்த எண்கணிதத்தை உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த எண்கணிதத்தையும் பிரமிடு முறையில இணைச்சு உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எண்கணிதம், இது இன்று முதல்லங்க, நம்ம ஆதி காலத்துல இருந்து எண்களுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒன்று. ஒன்றே கடவுள் அப்படின்றது படிச்சிருக்கும். ஒன்றுல இருந்து உருவானதுதான் பல அப்படின்றதும் இன்னைக்கு சொல்லப்படுது. ஒன்று இறைவன், இரண்டு தாய் தந்தை அல்லது இரவு பகல் நல்லது கெட்டது, மூன்று சக்திகள் இச்சை கிரியை ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று சக்திகள், நான்கு வேதங்கள் அல்லது நான்கு திசைகள் அடிப்படை திசைகள், ஐந்து பஞ்சபூதங்கள், ஓகேங்களா, ஆறு முகம் இறைவன், ஏழு சப்த சுரங்கள், அஷ்ட திக்குகள், எட்டு திக்குகள், 9 கோள்கள், நவ கோள்கள், 10 தச அவதாரங்கள் என்று எண்களுக்கு அவ்வளவு 9க்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு கிரக சாராம்சத்தை மையப்படுத்தி தான் செயல்படுத்தப்படுது. அந்த எண்களுடைய சாராம்சத்தை வச்சுதான் நீங்க பலன் வந்து நிர்ணயிக்கணும். இப்ப நிறைய புத்தகங்கள்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னாக்கா, 1 இந்த மாதிரி வேல்யூ, 2 இந்த மாதிரி வேல்யூ அப்படின்றது. இங்க அப்படி இல்லை. 2 எண்கள் இணையும் போது அதுல இருந்து வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சு அதுதான். இப்போ நம்ம வந்து 2 பொருட்களை இணைக்கும் போது, பெயிண்ட் பண்றீங்க, ஒரு ஒயிட்டும் பிளாக்கும் மிக்ஸ் பண்ணி அடிக்கும் போது ஒரு கலர் உருவாகும். 2 கிரகங்கள் இணையும் போது ஜோதிடத்துல 2 கிரகங்கள் இணையும் போது யோகங்களா கருதப்படுது. அப்போ 2 எண்களை மையப்படுத்தி தான் நம்ம வந்து எண்கணிதத்துல அதிகமா பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? ஒன்னொன்னா பார்ப்போம். இதை வச்சுதான் வந்து திருவள்ளுவரும் சொல்லியிருப்பாரு, எண்ணென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு, எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். இதெல்லாம் வந்து நம்ம மூதாதையர்கள் அப்பயே சொல்லியிருக்காங்க. எண்ணும் எழுத்தும் கண் என தகும். கண்களை போன்றது. ஒரு மனித வாழ்க்கையில கண்கள் எவ்வளவு முக்கியமோ, கண் இல்லைன்னா குருடு, எதுவுமே தெரியாது, ஒரு பிளைண்டா தான் வாழணும், எதுவுமே இல்லாத. அது போல ஜோதிடத்திலயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா, சாஸ்திரங்கள்ல மொத்தம் வந்து எத்தனை அங்கங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல ஜோதிடம்ன்றது என்ன அங்கமா சொல்லப்படுது? நேத்திரம் போன்றது, கண்களை போன்றது ஜோதிட சாஸ்திரம். மீது எல்லா முறைகளும், உதாரணத்துக்கு கல்பநிலை, ஆசிரியர் பயிற்சி, அடுத்தது வந்து நாட்டியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடத்தினுடைய அங்கத்துல ஒவ்வொன்றும் சொல்லலாம் உங்களுக்கு. நீங்க டீச்சிங்கும் ஒரு அங்கம் தான். அப்போ ஆசிரியர் பணி இருக்குனாக்கா, ஏன் ஆசிரியர் யாருக்கு என்ன சொல்லி தரணும், நாலேஜ் இல்ல சொல்லி கொடுத்தா வேஸ்ட். ஒரு நாட்டியத்தை அரங்கேற்றாங்க, ஒருத்தர் நாட்டியத்தை பயிற்றுவிக்கிறாங்க, அவங்க என்ன மாதிரி கலைகளை அதை பயிற்றுவித்தா அவருக்கு வருமா வராதான் பண்ணாமே அவருக்கு சொல்லிக் கொடுக்கறது தப்பு. அப்போ ஏன் கண்களை போன்றது ஜோதிடம் சொல்லப்பட்டது? அப்போ அந்த சாஸ்திரத்துல ஜோதிடம் பார்க்காமையோ, ஜோதிடத்தை தெரிஞ்சுக்காமையோ, கிரகத்தினுடைய நிலைப்பாட்டை தெரிஞ்சுக்காமையோ எந்த செயல்கள் செய்யும் போது அதுல விளைவுகள் வரும்போது அவன் அனுபவிக்கணும். ஒரு ரோட்ல போறீங்கன்னாக்கா, குண்டும் குழி இருக்குனாக்கா, வெளிச்சம் இருந்தாதான் நம்மளால வந்து பார்த்து, கண்கள் இருந்தாதான் பார்த்து பள்ளம் மேல கடந்து போக முடியும். இல்லைனாக்கா உங்களால போறது பள்ளத்தை விழுந்து அடிபட்டு காயப்பட்டு தான் போற மாதிரி இருக்கும். அதே போல எந்த துறைகளிலும் சாஸ்திரம் மனித வாழ்க்கை பிறந்து முதற்கொண்டு கடைசி காலம் வரைக்கும் உங்களுடைய எண்ணத்தினுடைய, உங்களுடைய பார்வையில நீங்க போகும்போது இது சரி தப்புன்னு உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். அதுதான் ஜோதிடம். அது போலதான் எண்ணும் எழுத்தும் கண் என தகும் சொல்றாங்க. கண் என தகுனா கண்கள் எவ்வளவு ஒரு முக்கியமானதோ அது போல எண்ணும் எழுத்தும் முக்கியமானது. அந்த எண்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பவர் இருக்கு. அததான் இப்ப கிரிக்கெட் ரசிகர்களா இருந்தாலும் பின்னாடி போட்டுக்கிறாங்க பாருங்க, 7ஆம் நம்பர் தோனி, எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா?
சச்சினுக்குன்னா இந்த நம்பர் 10 ஏதோ ஒன்று ஒரு டேட்டு டைம், விராட் கோலியா ஒரு நம்பர். அப்போ அந்த நம்பர்ஸ்ன்றது முக்கியமானது. ஃபோன் நம்பர் சர்ச் பண்றது, இந்த நம்பர் வந்திருக்கா, ரொம்ப நல்ல நம்பர்ஸ். வண்டியில பைக் நம்பர்ஸ் முன்னாடியே அந்த நம்பரை வாங்குறது காசு கொடுத்து ஆர்டிஓல. அப்போ எண்கள்ல வந்து எந்த அளவுக்கு அந்த அனுபவம் இருக்கிறவங்க தான் செய்யறாங்க. மற்றவங்க எல்லாரும் பரவாயில்லடா, வண்டியே வந்து காஸ்ட் வந்து 1,00,000 ரூபாய், அதுக்கு வர ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் கொடுத்து என்ன வாங்கணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வேற ரைஸ் ஆகும். ஏன்னா அந்த வண்டியை வச்சுதான் அவன் வாழ்க்கையில மூலாதாரமா போறான், அந்த போன் நம்பரை வச்சுதான் அவன் பெரிய லெவல்ல உயர்ந்து போறான்றது யாரும் யோசிக்கிறது கிடையாது. அப்போ ஒரு எண்களை பயன்படுத்தும் போது சரியா பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். சரிங்க. இப்ப ஜோதிட சாஸ்திரத்துல ஒருத்தர் பிறக்கும் போது நல்ல ஜோதிட சாஸ்திரம் நல்ல தலையெழுத்து அமைஞ்சதுன்னா அவங்க எதை பத்தி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, தொட்டது துலங்கும். ஓகேங்களா? அதே போல ஒருத்தருடைய வாழ்க்கையில பிறக்கும் போது ஜாதக அமைப்பு சரியில்லை அப்படின்னும் போது போகும்போது காருக்குள்ள போறீங்கன்னா மழை எவ்வளவு பெஞ்சாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, காருக்குள்ள சேஃப்டியா போக போறீங்க. ஆனா போகும்போது ஒரு நடந்து போறீங்களோ சைக்கிள்ல போறீங்களோ பைக்ல போறீங்கன்னா கட்டாயம் ரெயின் கோட் இருந்தாதான் உங்களால அந்த பயணத்தை மேற்கொள்ள முடியும், இல்லைன்னா ஒரு இடத்துல அமரணும். அது போலதான் எண்கணிதம், வாஸ்து சாஸ்திரம், இது போல விஷயங்கள் எல்லாம். இது எதுக்குன்னா ஜாதகம் சரியில்லாத பட்சத்துல ஜாதகத்தை மாற்ற முடியாது. நீங்க பிறந்துட்டீங்க, ஒரு டேட்டு டைம்ல பிறந்துட்டீங்க, அப்போ ஜாதகத்தை என்ன பண்ண முடியாது, உங்களால மாற்ற இயலாது. அப்ப என்ன பண்ணணுங்க நம்ம? அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஜாதகத்தை மாற்ற முடியாதுன்ற பட்சத்துல இது போல வாஸ்து கட்டாயம் மாத்திக்கணும். வீட்டினுடைய அமைப்பை உங்களுக்கு ஏத்தா போல இங்கதான் நம்ம ரூம் இருக்கணும், இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து அமைப்பு இருக்கணும். உங்களுடைய பெயரை மாத்திக்கணும். ஒரு வைப்ரேஷன், ஒரு எண்ணுக்கு உங்க பேருக்குன்ற ஒரு வைப்ரேஷன் அந்த கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓ அப்படின்னும் போது சிவ சிவ ஷி அப்படின்னும் போது இது எல்லா இடத்துலயும் வரும். கிறிஸ்டியானிட்டியும் அதை யூஸ் பண்ணாங்க, முஸ்லீம்ஸும் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏசு ஈஸ்வரன் ரெண்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை. ஷா அல்லா அப்படின்ற மாதிரி அந்த வைப்ரேஷனுக்கு அவ்வளோ பெரிய பவர், அந்த எனர்ஜி. அப்போ இது போலதான் வந்து அந்த ஒரு ஒரு எழுத்துக்கும் ஒரு ஒரு எண்ணுக்கும் பவர் இருக்கு அப்படின்றத இந்த எண்கணித சாஸ்திரத்துல நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா, ஒரு பாதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதனுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்காம போகக்கூடாது. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும். அப்போ எண்ணும் என்ப ஏனை எழுத்தென்ப எல்லா எழுத்துக்களும், கண் என்ப வாழும் உயிருக்கு, ஒரு உயிருக்கு கண்களை போன்றது. அந்த உயிர் வாழணும்னா எழுத்து தெரிஞ்சிருக்கணும், எண்ணும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது. இது பல விதத்துல நீங்க பிரிச்சிருக்கலாம். படிச்சவனுக்கு ஒரு கணக்கு வழக்கு பார்க்கணும்னா எண்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும், இல்ல வந்து ஒரு படிப்பு இல்லாத எழுத்துக்களை பத்தி தெரியலன்னா அவங்க வாழ்க்கை எப்படி வேணாலும் அவங்க புரிஞ்சுக்கலாம். ஆனா அடிப்படை தத்துவத்துல நிறைய விஷயங்கள் போக போக என்ன பண்ணா புனர்விக்கப்படுகிறது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு இது சொல்றேன் பாருங்க. என்ன மாதிரினாக்கா, இந்த உலகத்துல நீங்க கஷ்டப்பட்டாதான் உங்களுக்கு வந்து எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும். அப்போ திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்லியிருப்பாரு, மறந்துடுச்சு, ஞாபகம் வரும்போது உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அது என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னாக்கா, நீங்க தெய்வத்தால் ஆகாதீனும் முயற்சி தன்னை மெய்வருத்த கூலி தரும் கொடுத்திருப்பாரு. தெய்வத்தால் ஆகாதீனும் உங்க ஜாதக அமைப்பிலையோ உங்க வாழ்க்கையிலயோ இறைவன் கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. சரிங்க, நான் உங்களை ஜென்ரலா கேட்கிறேன், 10 பேர் போல நீங்க படிக்கிறீங்க, ஒரு ஸ்கூல்ல ஒரு 100 பேரா படிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து அடிப்படை விஷயங்கள். நீங்க உங்களுக்கு பயன்படுத்தினாலும் சரி, உங்க குழந்தைங்களுக்கு சொன்னாலும் சரி, இல்லை உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்க பயன்படுத்தினாலும் சரி, இந்த திருக்குறள் ஓகேங்களா, இந்த திருக்குறள் எப்பவும் மறக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ இந்த திருக்குறள் என்ன சொல்லப்படுது, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்னை மெய் வருத்த, மெய்னா உடலை வருத்த கூலி தரும். அப்போ 10 பேரை போலதான் நீங்க நல்லா படிக்கிறீங்க, மத்தவங்களோட பெஸ்டா படிக்கிறீங்க. ஆனா ஒரு சிலர் வந்து டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்க, உங்களால போக முடியும், அந்த ஈக்குவலுக்கு எடுக்க முடியும்.
அதுதான் இங்க திருவள்ளுவர் என்ன சொல்றாருனாக்கா, தெய்வத்தால் ஆகாதீங்கன்னு. அவங்களாம் ஈஸியா கொடுத்துடுறாரு. அவன் செய்த முன்ஜென்ம கர்மத்தினால அவன் லைட்டா டச் பண்ணாலும் சில விஷயங்கள் பார்த்தாலும் அவனுக்கு கிடைச்சிருது. அப்போ உனக்கு அது கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? தெய்வத்தால் ஆகாதீங்கன்னு முயற்சி, திரும்ப திரும்ப முயற்சி தன்னை மெய் வருத்த, மெய்யை உடலை வருத்தி கேட்கும்போது அதுக்கு இறைவனை இறங்கி வந்து கொடுப்பார். இதுதான் தவமுறைகள் நமக்கு சொல்லியிருப்பாங்க. நிறைய தவமுறைகள் என்ன பண்ணியிருப்பாங்க, இறைவன் கிட்ட போய் நிறைய மந்திரங்கள் ஜெபிச்சு, நிறைய வந்து தவம் இருந்து, காட்டுக்குள்ள இருந்து, எல்லா இடத்துலயும் இருந்து என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு வேண்டிய வரத்தை வேண்டுபடி வாங்குவாங்க. சிலருக்கு போய் ஒரே நாள்ல கிடைச்சிடும், ஒரு வருடம் ஆகும், ஒரு யுகங்கள் ஆகும். ஒரு யுகம்னா உங்களுக்கு தெரிய ஜோதிடத்துல இப்ப கலியுகம் 4,32,000 வருஷம் இருக்கு. அப்போ அது போல இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு இறைவனிடம் கேட்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கணும், சீக்கிரமா கிடைக்கணும்னா உடலை மெய்வருத்து கூலி தரும் அப்படின்ற பட்சத்துல நீங்க இறைவனிடம் போய், அதனாலதான் அழகு குத்திக்கிறது. சபரிமலைக்கு போனா காலில் செருப்பு போடாம வெறும் இது சாப்பிடாம தூங்காம இப்படிதான் வாழணும். உடம்பை பக்குவப்படுத்துவது, நெருப்பு மெரிக்கிறது, உடம்புல பின்னாடி முள்ளு போடுறது, முள்ளு போட்டு இழுப்பாங்க, தேர் இழுப்பாங்க, கஷ்டப்பட்டு உடல்ல வரைச்சி சாப்பிடாம இருக்கிறது. இதெல்லாம் என்னன்னா உங்க ஆன்மாவுக்கு வந்து டியூன் கொடுக்குறீங்க. இப்ப டியூன் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா, அந்த உடம்பு முழுமையா ஒருநிலைப்படுத்த அதன் நோக்கத்தை கேட்கும் போது இறைவனுக்கு முழுசா போய் கேட்கும். இப்போ 3 வேளை சாப்பாடு போட்டு மதம் வச்சுக்கன்னா அவனுக்கு வேற என்ன பத்தி கேட்டாலும் தெரியாது. மனசு வந்து என்ன சொகுசா இருக்கணும், ஏசி ரூம்ல இருக்கணும், இல்லைன்னா வந்து காருக்குள்ள போகணும் அப்படின்னு தான் அவனுடைய எண்ணங்கள் போகும். அதே அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எதுவுமே போடாம, சாப்பாடு கீப்பாடு எதுவுமே போடாம, அப்போ விரதம் இருந்து அவன் கேட்கும் போது எப்படி கேட்பானாக்கா, அந்த உணர்வோட அவன் போய் கேட்பான். அப்படி கேட்கும் போது அவனுக்கு என்ன இருக்கும் தெரியுமா, அவன் கேட்டது டக்குன்னு கிடைக்கும். அதுதான் வந்து திருவள்ளுவர் வந்து அழகா சொல்லி, மெய்யை வருத்தி கேளுடா கூலி கிடைக்கும். எல்லா துறையிலும் நீங்களும் யோகியாக முடியும், நீங்களும் ஞானியாக முடியும். ஆனா இன்னைக்கு ஒரு ஆசிரியர், ஒரு அடிப்படை கல்வியிலேயே குழந்தைகளுக்கு நம்ம வந்து கஷ்டப்படுத்துவது கிடையாது. அவங்கள வந்து எந்த ஒரு கஷ்டம் இல்லாம வளர்த்துட்டு. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த ஒரு இப்ப ஜோதிடம் படிக்கிறீங்கன்னா கூட அதற்குண்டு உண்டான முக்கியத்துவம் கொடுத்து நீங்க பண்ணீங்கன்னா நீங்க தான் பெரிய ஜோதிடம். ஓகேங்களா? அதனால கட்டாயம் கிடைக்கும். சரிங்களா? சரிங்க, ஒரு பாடமா போகலாம். சரிங்க, அடுத்தது எண்கணிதம் அப்படின்றது. எண்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த விளக்கத்தை தான் இங்க கொடுத்துருப்பேன். நீங்க வந்து படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் பெரிய இது கிடையாது, ஒன்னொன்னா வெளிக்கிட்டு வர சொன்னதுதான் இந்த கதைக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. எல்லா இடத்துலயும் இந்த எண்கணிதம் வந்து எப்படி வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்கு அப்படின்றது, எண்களை வந்து எப்படி எல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து பார்த்தோம். சரிங்களா? எண்கணிதத்தினுடைய வகைகள். இப்போ இந்த எண்கணிதம் வந்து